கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் எல்லாம் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னா, யார் ஆண்டவரே பெரியவனாக இருப்பான், யார் பெரிய ஆள்? இன்றைக்கி இந்த சந்தேகம் சண்டையாகவே வருது. குடும்பத்தில் நீ பெரிய ஆளா, நான் பெரியவனா, நீ பெருசா, நான் பெருசா. வேலை ஸ்தலத்தில் கூட அது நடக்குது. தொழில் பண்ணுற இடத்துல நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, யார் பெரிய ஆள் பார்த்துருவோமா, இப்படியெல்லாம் காரியங்கள் ஊழியத்தில் கூட இருக்குது. இது நீ பெரியனா, நான் பெரிய ஆளா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. அந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் பெரியவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பிள்ளைங்கன்னா எப்படி இருப்போம்? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 வயசு பிள்ளைங்க வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது பிள்ளைங்க அப்போ 5 வயசு பிள்ளைங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயசு பிள்ளைங்க வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு பொய் பேச தெரியாது, தவறு எது கெட்டது எதுன்னு தெரியாது, கள்ளங்கபடம் இல்லாமல் தன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழும். பெற்றோர் சொல்கிறத கேட்கும். 5 வயசு பிள்ளைங்க வரைக்கும் நான் சொல்கிறேன். பெற்றோர் சொல்கிறத கேட்கும், பெற்றோர்கள் அதட்டுனா இருக்கும், அது கீழ்ப்படியும், இப்படி தன்னை தாழ்த்தும். அந்த மாதிரியான சுபாவம் உள்ளவர்களாய் நாம் மனம் திரும்பி மாறுவோம் என்று சொன்னால் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துலேயும் பிரவேசிப்போம்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த 5 வயசு பிள்ளைங்களுக்குள்ள நல்ல அதை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம், அப்படி இருக்கிறோமா என்று சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இல்லை பெரிய பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம், ரொம்ப படித்தவர்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், கவலை இல்லை. இன்றைக்கி நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி பிள்ளைகளை போல மாறும் பொழுது நிச்சயமாய் நாம் தான் பெரிய ஆளாய் கர்த்தர் வைப்பார். நம்ம தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீ பெரிய காரியங்களை செய்வதற்கான நன்றி அப்பா. எங்களோடு கூட நீ இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை குறித்து பேசி கொண்டிருப்பதற்கான நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். பிள்ளைகளைப் போல தாழ்த்த மனம் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.